குடும்பம் ஒரு நல்ல செழிப்பான பயன் தரக்கூடிய பலனளிக்கிற தோட்டத்தை போல மாற வேண்டுமானால் a garden has to have closed walls. அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய சுற்றுச்சுவர் மிகவும் பாதுகாப்பாய் வைக்கப்பட வேண்டும். ஒரு தோட்டம் என்று வந்துவிட்டாலே அந்த தோட்டத்திலே மரங்கள், செடி கொடிகள், கனி கொடுக்கும் காலம் என்று ஒன்று வரும், பூ பூக்கும் காலம் என்று வரும். பூ பூத்தால், கனி காய்த்தால், அதிலே உள்ளே செழிப்பு இருந்தால் உடனே அதற்கு என்ன வருகிறது என்று சொன்னால், அதை சுற்றி இருக்கும் அநேக துஷ்ட மிருகங்கள் அதை லகுவாக பறித்து அந்த முழு பலனையும் கெடுத்து விடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறது. அப்போ அது ஆயத்தமா இருக்குமானால், அதை பாதுகாக்க வேண்டுமானால் அதற்கு தேவை சுற்றிலும் ஒரு நல்ல சுவர் அல்லது வேலி. ஒரு காடை நீங்கள் பார்க்கணும், ஒரு ஃபாரஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வேலி இருக்காது. அது பாட்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அதுக்கு வேலி போடலாம் முடியாது, அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் ஒரு மனுஷன் தோட்டத்தை வைத்திருப்பானால், அந்த தோட்டத்தை அவன் நல்ல பராமரிக்கிறவனா இருப்பானால், அது நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று அவன் விரும்புவானால், அதற்கு அவன் கொஞ்சமும் தயங்காமல் எவ்வளவு செலவானாலும், எவ்வளவு அதற்கு பிரயாசமானாலும் அதற்கு வேலி அமைப்பான். வேலியை ஒரு செலவாகவோ ஒரு பிரச்சனையாகவோ நினைக்க மாட்டான். குடும்பம் என்பது ஒரு தோட்டம். இந்த தோட்டம் கனி உள்ளதாக, பயனுள்ளதாக, மகிழ்ச்சியை தருகிறதா இருக்க வேண்டுமானால் இந்த தோட்டத்திற்கும் பாதுகாப்பு தேவை. இதற்கு எல்லை கோடுகள் இருக்க வேண்டும். அந்த எல்லை கோடுகளை ஒரு குடும்பம் மீறுமானால் நிச்சயமாகவே அந்த குடும்பத்தினால் ஆசீர்வாதம் உண்டாகாது, அது வேதனையை உண்டாக்கும்.